ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் 2019 எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதிமுகவில் ஜெயபெருமாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா அப்படிங்கிறவர் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே இருந்தது, தொடர்ந்து கொண்டே இருந்தது, அது நீதிமன்றம் வரை சென்றது. இப்போ பாஜக சார்பாக களம் இறங்கி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பெயரிலேயே 5 பேர் இங்க களம் இறங்கி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு குழப்பத்தை தருமா? இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு பின்னணியில் சதி இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய மகனும் பிரதீப் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி முதலில் கலை அவர்களிடம். ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர் அதை கேட்டு பெறலை. அவர் கேட்ட தொகுதிகள் தடப்படலை. ராமநாதபுரம் தொகுதி அவர் மீது திணிக்கப்பட்டது. அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், இதில் 15 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை, 2024 ஐயூஎம்எல் அங்கே இஸ்லாமியர்கள் 10% இருக்கிறாங்க. அது மற்ற எல்லா தொகுதியை விட இங்கே கொஞ்சம் கணிசமாக கூடுதலாக இருக்காங்க. அதனால் எப்பயுமே அதை கொஞ்சம் ஐயூஎம்எல் போனது 2019 நின்னாங்க. அது நவாஸ் கனி ஐயூஎம்எல் சார்பாக வெற்றி பெற்றார். அது 44.29 வாக்குகள் வாங்கினார். பாஜக அங்கே அதிமுக கூட்டணியில் பாஜக நின்னாங்க. 32.31% தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே தொகுதிகளில் நாம் தமிழர் 4.37% வாங்கியிருக்காங்க. அதே தொகுதியில் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இல்லாதப்ப அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, 40.81 வாக்குகள் வாங்கி அதனுடைய வேட்பாளர் அன்வர் ராஜா ஜெயிச்சிருக்காரு 2014. திமுக படுமோசமாக தோற்றுருக்கு. 28.81% வாங்கியிருக்காங்க. பிஜேபி 17.2% வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்டிபிஐ அதிமுக இருக்க கட்சி 1.26 வாங்கியிருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் அதிமுக இருக்குது, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கிளை, அவங்க 1.1 வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா கூட அதிமுக அங்கே பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்திருக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாஜகவுக்கு அங்கே 2009 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 அவங்க தனியாக நின்ன நேரம் அந்த 16% வாக்குகள் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ தேமுதிகவுக்கு 6.39 கிடச்சிருக்குது. அதனால் தேமுதிகவும் அதிமுகவும் சேரும்போது இந்த தொகுதியில் ஒரு பலமான கூட்டணியை அவங்க அமைகிறாங்க. அது 2021 பார்த்தீங்கன்னா பாஜக நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது மிக மோசமாக தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக நிற்கும்போது 40% வாங்குகிறாங்க. ஆனால் பாஜகவோட சேர்ந்து பாஜக கேண்டிடேட் நிற்கும்போது 28% தான் வாங்கியிருக்காங்க. திமுக 52% வாங்குகிறாங்க. ஸோ பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் நிற்கும்போது அவங்க மிக குறைவாக வாக்கு வாங்குறாங்க. அதே அதிமுக தனியாக நிற்கும்போது 40% வாங்குகிறாங்க. இதிலிருந்து தெரியுது அவங்களுடைய பலம் என்னங்கிறது. இதே தொகுதியில் அமமுக நீங்கள் சொன்னீங்க ஜாதி வாரி வாக்குகளை பிரிப்பாங்கங்கிறது. முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம். 90% என்னமோ சொல்கிறாங்க, அவ்வளோ இருப்பாங்களே தெரியல, பெரிய அளவுக்கு இருக்கிற ஒரு தொகுதி அது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 திருவாடானையில் அமமுக ஒரு 16% வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல வந்திருக்காங்க 2019. அதான் சொல்கிறேன், அப்போ வாங்கியிருக்காங்க. பிறகு நீங்கள் இந்த 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கியே இருந்திருக்குது. முதுகுளத்தூரில் 8.8% வாங்கியிருக்காங்க. ஆக பாக்கி எந்த தொகுதியில் அவங்களுக்கு வாக்கு இல்லை. 6 தொகுதிகளில் 2 மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்குது. ஒரு தொகுதியில் 3000க்கு ஒரு வாக்கு கூட நமக்கு முக்கியமானது தானே. 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ரொம்ப பெருசாக இழப்பு வந்துடும் எனக்கு தோணலை அவங்களால. அதில் அந்த ஓட்டுகள் பன்னீரை தூக்கி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை இந்த அமமுக வாக்குகள் அங்கே அவரை தூக்கி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஜாதி ரீதியாக தான் அப்பையும் இருந்தாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் தென் தமிழ்நாட்டில்
அதிமுகவுக்கு முக்குளத்தூர் மத்தியில், முக்குளத்தூர்னு இல்லை, பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் மத்தியில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த பாமகவுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாமக அங்கே இல்லை, அது இப்போ அங்கே போயாச்சு. இன்னொன்று, அது பாமக 10.5%க்காக இன்றைக்கி கோர்ட்டில் அதை பெறுவதற்காக வாதாடி கொண்டிருப்பது திமுக அரசு. இப்போ அந்த பழி அவங்க பக்கம் போயாச்சு. அதிமுக கேண்டிடேட்னா 40% வாங்குறாங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற பாஜக நிறுத்தினா 28% வாங்குறாங்க, அதே ராமநாதபுரம் தொகுதியில். சரி, இப்போ இந்த பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் அதிமுகவுடைய வாக்குகள் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தினகரன் வாங்கின வாக்குகள் தான் போகும். இல்ல, அமமுக வாக்குகள் போகும், பாஜக வாக்குகள் போகும். அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியறதுக்கு முன்ன வந்து முழுமையா அதிமுகன்னு இருந்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தது, அதிமுகவுக்கும் அந்த வாக்குகள் முழுமையா போச்சு. இப்போ இது பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுகவிலேருந்து வாக்குகள் ஓபிஎஸ்க்கு மாறுறதுக்கு தெரியலைங்க. இது தவறான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது, தொடர்ந்து பலராலும் உருவாக்கப்படுகிறது. உங்களை மாதிரி முன்னணி ஊடகவியலாளர்களும் இதை நம்புற அளவுக்கு இந்த பொய் பிரச்சாரம். அவர் ஓபிஎஸ் சொல்ற வஞ்சிக்கப்பட்டேன் அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. அப்ப அதிமுகலயும் பின்னாடி எத்தனை பொதுக்குழு போறாங்க, அதாவது அமமுக ஓபிஎஸ் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதிமுக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துடுமோங்கிற பயம் தொண்டர்களுக்கு இருக்குங்கிறத செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் சொல்றாரு, அவரோட தொண்டர்களே இல்லை, பிறகு எப்படி அவர் அந்த இதை சொல்றாரு? நீங்க ஒரு கட்சி பிளவுபடுதுன்னா தேடாது வெளியே போகணுங்க. எங்கே போச்சு கட்சி? சில பேர் மேலே எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அந்த அவங்க கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக வெளியேற்றுவாங்க. பல பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படி வெளியேற்றப்பட்டவங்கலாம் கட்சி பிளவுபடுத்திட்டாங்களா? எங்கே பிளவுபடுத்துனாங்க? இப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக திருநாவுக்கரசு போனப்போ அதிமுக பிளவுபட்டுருச்சு சொன்னாங்க. அவர் போட்டி ஜிபியெலாம் நடத்தினார். இவர் போட்டி ஜிபிஏ நடத்த மாட்டேங்கிறார். அதுக்கே விட்ட வலு இல்லை. சரி, ஆனா ராமநாதபுரம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பாக்குறோம், தென் தமிழகம் பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஜெயபெருமாள் இவருக்கு போட்டியா வருவாரா? ஓபிஎஸ்க்கு போட்டியா ஜெயபெருமாள் வருவாரா? அல்லது நவாஸ் கனி திமுக வெர்சஸ் ஓபிஎஸ் இதுதான் வந்து களமா இருக்குமா? அது போலியான ஒரு தோற்றம். திமுக வெர்சஸ் அதிமுக தான் அங்கே களமாக இருக்கும். சரி, அதான் அதுக்கு சான்ஸ் இருக்குது. பாஜக சார்பு ஓட்டுகளும் அவருக்கு பெருசாக இல்லை. சமுதாய வாக்குகளும் ஏற்கனவே டிடிவி வாங்கினது நான் சொன்னேன் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு சொல்லி, அதுவும் இவர் கை கொடுக்க போகிறதில்ல. அதை விட சமுதாயங்க இவருக்காக தனியாக ஒன்று வந்துட மாட்டாங்க. அதிமுக கட்சி பிளவுபடவில்லை, அது இன்டாக்டாக இருக்குது. நான் சொல்லலை, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டால் அதனுடைய 2500 பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேர் விட்டு போனாங்க? 76 மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் விட்டு போனாங்க? பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதை விட்டுருங்க, நம்ம தொண்டர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்ணி இங்க வர்ற அதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கிறது, அது வேற கதை. ஆனா களத்துல இருக்கும்போது அடிமட்ட தொண்டர்களுக்கு உள்ள மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்தலில் எதிரொலிக்கும். அதை வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றது திமுக வெர்சஸ் அதிமுக தான் ராமநாதபுரத்துல அப்படிங்கிறீங்க.